அல்லேலூயா. இதுல சொல்லப்பட்டு பாருங்க இது வேற மாதிரி இருக்கும். எனக்கு அன்னைக்கு 3 விதமானது வந்துச்சு. ஒரே நேரத்துல நான் 3 எடுத்துக்கிறோம். சரி பாருங்க, நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவர்களாக இருப்பீர்கள். நீதி நிமித்தம்னா எது? இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளை கொஞ்சம் அறிந்து கொள்ளணும். அதுக்காக நான் உங்களுக்கு பேசுறேன். ஏன்னா அந்த பாடுகள்னா யார் மூலமா வருகிறது, எதனால் வருகிறது அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் என்ன பாடுகள் பட்டாங்க? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தான் பாடுபட்டாங்க. அவங்க பாவத்துக்கு பாடுபடல, அவங்க அக்கிரமங்களுக்கு பாடுபடல. அதெல்லாம் சுமந்து தீர்க்கப்பட்டாயிற்று. இதை சொல்லுவதற்காக பாடுபட்டார்கள். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான பாடு. நீதி நிமித்த பாடு, கிறிஸ்துவுக்குள்ளான பாடுகள் என்று நீங்க நிறைய பவுல் எழுதியிருப்பார். கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் இப்படி இருப்பதற்காக நான் பாடுபட்டேன், நீங்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நான் பாடுபட்டேன். ராஜாவுக்கு முன்பாக ஜெயில போயிருப்பார். எதுக்காக? ராஜாவுக்கு அங்க அகிரிப்பா ராஜாவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், அங்க திரளானவர்கள் அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கான உபத்திரவத்தை தேவன் அனுமதிச்சார். அது கிறிஸ்துவுக்குள்ளான உபத்திரவம். அல்லேலூயா. அவங்க தப்பு பண்ணதுனால உபத்திரம் இல்ல, அவங்க பாவத்துல இருந்ததால உபத்திரம் இல்ல, கிறிஸ்துவுக்குள்ளான உபத்திரவம். பாருங்க, சிறைச்சாலையில கட்டி போட்டு நம்ம பாடி துதிக்கிறாங்க, அங்க கேட்டு ஜனங்கள் விடுதலையாக்கப்படுறாங்க, இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. அதற்கு ஒரு விளக்கரையத்தை பவுலும் சீலாவும் செய்தார்கள். கிறிஸ்துவுக்குள்ளான உபத்திரவம். அல்லேலூயா. உங்களுக்குள்ள நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க அந்த நீதியை நீங்க நம்பி இருக்கிற அப்படின்னா அந்த நீதி நிமித்தம் சில துன்பங்கள் வரும். அப்படி வருகிறதுனால் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் பொறுமையா இருக்க வேண்டியா இருக்கும். கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் அவமானப்பட வேண்டியா இருக்கும். கிறிஸ்துவின் நிமித்தம் உங்க குடும்பத்தில் உங்களை அற்பமா எண்ணுவார்கள். அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். நீங்க பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் உபத்திரப்படுகிறீர்கள் என்றால் இது பிசாசினால் வருவதல்ல, இது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வெளிப்படுத்துவதனால் வருகிற உபத்திரம். ஏன்னா இந்த உலகம் பாவத்தில் இருக்கிறது, நீங்கள் நீதியில இருக்கிறீங்க. இந்த பாவத்துக்கும் நீதிக்கும் சம்பந்தம் இருக்காது. மாம்சத்துக்குரியவங்களுக்கும் ஆவிக்குரியவங்களுக்குமே சம்பந்தம் இருக்காது. ஒரே கணவன் மனைவியா இருப்பாங்க, யாராவது ஒரு மாம்சத்துக்குரியவங்களா இருப்பாங்க, யாராவது ஒரு ஆவிக்குரியவங்களா இருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் ஒத்தே போவாது. இங்க தேவனை குறிச்சே பேசும், மாம்ச உலகத்தை குறிச்சே பேசும். ரெண்டு எப்படி ஈக்குவலாகும்? ஆகாது. அல்லேலூயா. அதாவது எப்பவும் மாம்சத்துக்கு ஆவிக்கும் விரோதமாக தான் இருக்கும், ஒன்றா இருக்காது. ஏன்னா இந்த உலகம் பாவமா இருக்கிறது, அவர் பரிசுத்தரா இருக்கிறார். ரெண்டுமே ஒரே அதாக இணைய முடியாது. நீங்கள் இன்னைக்கு வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் உங்களை பகைத்தால் நீங்க ஒன்று சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உறுதியா இருங்க, நான் இந்த உலகத்துக்குரிய இல்லை என்பதை அது காண்பிக்கிறது. அல்லேலூயா. 4:16 படிங்க. 1 பேதுரு 4:16. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். சொல்லுங்க. 14 படிங்க. 14. கிறிஸ்துவுக்கேற்ற உங்களை நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களா இருப்பீங்க. ஏன்னா உங்ககிட்ட என்ன ஆவி இருக்கிறது? தேவனுடைய ஆவி தங்கி இருக்கிறது. அல்லேலூயா. தேவனை அறியாதவர்களிடத்தில் உலகத்தின் ஆவி இருக்கிறது. அதனால அவர்கள் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். அதனால் உங்களை உங்களை இணைச்சு நிற்க முடியாது. மாம்சமானதான், ஆவியானது தான் இருக்கும். அதுல 16 போட்டு ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடமை. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு பாடு வந்தால் அதிலே நீங்கள் மகிமைப்படுங்கள், அதிலே நீங்கள் சந்தோஷமாய் களிகூறுங்கள். ஏன்னா நீங்கள் பாக்கியவான்களா இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்காக நீங்கள் ஒரு பாடுபடுங்கள் என்று நினைப்பது அது பாக்கியம் உள்ளது. வேற எதையுமே நீங்க செய்ய முடியாது. வேற எதையுமே நீங்க செய்ய முடியாது. கிறிஸ்துவுக்காக எதையுமே ஈக்குவலா எதுவுமே ஆகாது. நீங்க எதை செஞ்சாலும் ஈக்குவலாக ஆகாது. அப்போ கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுகிற நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அதுல 19 படிங்க. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையிலே சிருஷ்டிக கர்த்தராகிய அவருக்கு ஒப்புக்கொடுங்க. உங்க ஆத்மாவை யாருக்கு ஒப்புக்கொடுங்க? சிருஷ்டிகர்த்தராகிய அவருக்குள்ள ஒப்பு கொடுங்கள். இன்னைக்கு நம்ம அப்படிதான் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அவரே எனக்குள் எல்லாம் வச்சுக்கொண்டு இல்லாம இருப்பா. நம்மள மாம்சத்தின்
எந்த காரியத்தையும் இப்போ நம்ம சிந்திக்கிற போறதில்ல. அது நிமித்தம் நாம் தேவனை தேடல. அவர் நமக்குள் எல்லாவற்றையும் எல்லாம் வரலாய் நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறார். அப்படி நாம் என்ன செஞ்சோம்? ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நாம் பழைய மனுஷனாக என் சுயத்தை நான் பேசிக் கொண்டிருக்கல, என் சுயத்தை சிந்திச்சு கொண்டிருக்கல. எனக்குள் அவர் புதிதாக பிறப்பித்திருக்கிறத நம்புகிறேன். அவர் எனக்கு என்னெல்லாம் செஞ்சாங்க நம்பி இப்போ நான் என்னை அவரிடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நீங்களும் இப்போ அவரிடத்துல ஒப்பு கொடுத்திருக்கீங்க. அதனாலதான் நீங்கள் அல்ல, அவரே உங்களுக்குள் இயக்கி கொண்டிருக்கிறார். இந்த சரீரம் உங்களுக்குரியதும் இல்ல. வேதம் தெளிவா சொல்லுது, தேவனுடைய சரீரமாகிய உங்களுடைய சரீரம் எப்படி போனது? அவர் நம்முடைய ரத்தத்தினால் நம்மளை விளக்கரை கொடுத்து வாங்கினார். ஹalleluya. இது ஒரு அந்த 5:9 படிங்க. 5:9 விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளான பாடுகள் உங்கள் சகோதரரிடத்திலும் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறுகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. இது ஒரு பாடுகள். இது என்ன பாடுகள்? இதெல்லாம் என்ன பாடுகள்? கிறிஸ்துவுக்குள்ளான பாடுகள். இந்த பாடுகளை நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆமென். இப்போ நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு பாடுகள் வந்தது, அப்படிதானே? நம்ம கிறிஸ்துவை பேசுறதுனால ஒரு பாடுகள் வருகிறது. கிறிஸ்துவை பாடுறதுனால ஒரு பங்கு உங்களுக்கு இருக்குது. இப்ப நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்குள்ள பாடுகள். இப்போ